இந்த வீடியோவில் பொது அறிவு தகவல்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டு புள்ளி விவர தரவுகளின்படி இலங்கையில் உள்ள மொத்த பாடசாலைகளினதும் அரசாங்க பாடசாலைகளினதும் எண்ணிக்கையாது மொத்த பாடசாலை 11,088, அரசாங்க பாடசாலை 10,146. நாட்டிலுள்ள அரச பாடசாலையினதும் அரச உதவி பெறும் தனியார் பாடசாலைகளினதும் எண்ணிக்கை எவ்வளவு? அரச பாடசாலை 10,146, தனியார் பாடசாலை 90. 2022ஆம் ஆண்டு தேசிய கல்வியின் அடிப்படை தேர்ச்சிகள் எத்தனை உண்டு? 7. 2022ஆம் ஆண்டு கல்விக்கான அரசு செலவினம் எவ்வளவு? 303.66 பில்லியன். 2022 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உயர்கல்விக்கான அரசு செலவீனம் 1.99 வீதம். 2022ஆம் ஆண்டு தற்போது இலங்கையில் 13 வருட பாடசாலை கல்வி முறைமையானது எத்தனை பிரிவுகளின் கீழ் வழங்கப்படுகின்றது? 4. 2022-2023 ஆண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையாது அனளவாக 42,000. ஒவ்வொரு கல்வியாண்டும் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இறுதியாக உள்ள மாகாணம் எது? வடமத்திய மாகாணம். நவீன கல்வியின் தந்தையாக கருதப்படுபவர் ஜோன் டேவி. போரும் சமாதானமும் என்றும் நூலை எழுதியவர் லியோ டால்ஸ்டாய். அரசாங்க பாடசாலைகளின் இரு பிரதான பிரிவுகளும் எவை? தேசிய பாடசாலைகள், மாகாண பாடசாலைகள். 2021ஆம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதத்தினை உயர்கல்விக்காக அரசாங்கம் செலவு செய்தது? 0.52. 2021ஆம் ஆண்டு யுனெஸ்கோ இந்த ஆண்டு 2024 கொண்டாடப்பட்ட உலக கல்வி தினத்தினை கல்வி உரிமை பறிக்கப்பட்ட எந்நாட்டு சிறுவர் சிறுமியர்களுக்கு அர்ப்பணித்தது? ஆப்கானிஸ்தான். தற்போதைய 2024 கல்வி அமைச்சர் சுதந்திர இலங்கையின் எத்தனையாவது கல்வி அமைச்சர்? 22வது. 9வதாக இருந்த தேசிய கல்வி குறிக்கோள்களின் எண்ணிக்கை 8ஆக குறைக்கப்பட்ட வருடம் 2003ஆம் ஆண்டு. சர்வதேச கல்வி தினம் கொண்டாடப்படுவது எந்நாளிலாகும்? ஜனவரி 24. 2022ஆம் ஆண்டு தரம் 1ற்கு அரசாங்க பாடசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையாது 2,92,216. 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2023ஆம் ஆண்டு தரம் 1ற்கு அனுமதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சியாது 40,000. இலவச கல்வியின் தந்தையான கலாநிதி C.W. கன்னங்கரா எத்தனையாவது ஜனன தினம் இந்த வருட 2024 நடுப்பகுதியில் அனுஷ்டிக்கப்பட்டது? 140. கடந்த வருடம் நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் வெட்டு புள்ளிகளில் சித்தியடைந்தவர்களின் சதவீதம் எவ்வளவு? 15.222 வீதம். அரச உதவி பெறும் தனியார் பாடசாலைகளில் ஆசிரிய மாணவர் விகிதம் யாது? 1:18. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்ட சனாதிபதி புலமை பரிசில்கள் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மாணவர் ஒருவர் ஒரு மாதத்தில் பெற்றுக்கொள்ளும் ஆகக்கூடிய நிதியின் அளவு எவ்வளவு? 3,000. தரம் 1 தொடக்கம் 9 வரையான கட்டாய கல்வி வரம்பு தரம் 11 வரை மாற்றியமைக்கப்பட்ட வருடம் எது? 2016. 1997ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் அமுல்படுத்தப்பட்ட கட்டாய கல்வியின் வயதெல்லை யாது? 5 தொடக்கம் 14. இலங்கை பரீட்சை திணைக்களம் ஸ்தாபிக்கப்பட்ட வருடம் யாது? 1951ஆம் ஆண்டு. பரீட்சை திணைக்களத்தின் முதலாவது ஆணையாளரின் பெயர் என்ன? திரு LLK குணத்துங்க. அனைத்து பொது பரீட்சையினதும் பரீட்சை திணைக்களம் நடத்துவதற்கு ஏதுவான அதிகாரத்தை அளித்த பரீட்சைகள் கட்டளை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1968ஆம் ஆண்டு.
தற்போது முன்மொழியப்பட்டதின்படி இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் இரு பிரிவுகளாக பிரிக்க தீர்மானிக்கப்பட்ட அந்த இரு பிரிவுகளும் பாடசாலை பரீட்சைகளுக்கானது, பொது பரீட்சைகளுக்கானது. இலங்கை மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? 1870ஆம் ஆண்டு. பல்கலைக்கழக அனுமதிக்கான சட்-ஸ்கோர் முறையை அறிமுகப்படுத்தியவரின் பெயர் என்ன? பெராராபல் ஓ தட்டில். இளமானி பட்டம் பொது எத்தனையாவது SLQF மற்றும் NVQ மட்டங்களை சார்ந்ததாகும். SLQF 5 மற்றும் NVQ 7. தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக அரசுக்கு அறிவுரை வழங்குவதற்கு என நிறுவப்பட்ட சுயாதீன ஆணைக்குழுவின் பெயர் என்ன? தேசிய கல்வி ஆணைக்குழு. ஒரு கல்வி வலயத்தினுள் உள்ளடங்கக்கூடிய பாடசாலைகளின் எண்ணிக்கை எத்தனை? 100 தொடக்கம் 180 வரை. நீண்ட நேரம் பாடசாலை நடைபெறும் நாடு எது? தென்கொரியா. 12 தொடக்கம் 16 மணித்தியாலம். யுனெஸ்கோவின் பரிந்துரைக்கு அமைய ஜனவரி 24 சர்வதேச கல்வி தினமாக ஐநா சபை அறிவித்த ஆண்டு மாதம் திகதி யாது? 2018 12ஆம் மாதம் 3ஆம் திகதி. STEM என்பதில் T மற்றும் E எதனை குறித்து நிற்கின்றது? T தொழில்நுட்பவியல், E பொறியியல். SLQF என்பதன் விரிவாக்கம் யாது? இலங்கை தகைமைகள் சட்டகம். சர்வதேச பாடசாலைகள் என அழைக்கப்படும் பாடசாலைகள் எவை? அரசு உதவி பெறாத தனியார் பாடசாலைகள். 2021ஆம் ஆண்டு தரவுகளின்படி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதத்தினை கல்விக்காக அரசாங்கம் செலவு செய்தது? 1.8. 2021ஆம் ஆண்டு. தனியார் பாடசாலைகள் பதிவு செய்யப்படும் இடம் எது? போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். சர்வதேச பாடசாலைக்கும் தனியார் பாடசாலைகளுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? சர்வதேச பாடசாலைகள் கல்வி அமைச்சுக்கு கட்டுப்பட்ட பாடசாலைகள் அல்ல. இவை அரசாங்க உதவி பெறாத பாடசாலைகள். தனியார் பாடசாலைகள் கல்வி அமைச்சின் கீழுள்ள பாடசாலைகள். இவை அரசாங்க உதவி பெறும் பாடசாலைகள். 1961ஆம் ஆண்டு எந்த சட்ட சீர்திருத்த ஏற்பாட்டின் மூலம் தனியார் பாடசாலைகளினை அரசாங்கம் சுவீகரித்து கொண்டது? ஆக்ட் நம்பர் 5 ஆஃப் 1960ஆம் ஆண்டு. தனியார் பாடசாலையின் புதிய வடிவமான சர்வதேச பாடசாலைகள் எந்த ஆண்டு முதல் தோற்றம் பெற்றது? 1980ஆம் ஆண்டு. 2022 தரவுகளுக்கு அமைய நாட்டிலுள்ள தனியார் மற்றும் சர்வதேச பாடசாலைகளின் எண்ணிக்கை எத்தனை? தனியார் பாடசாலைகள் 90, சர்வதேச பாடசாலைகள் 395. சர்வதேச பாடசாலைகளின் முதன்மை போதனை மொழி ஊடகம் எது? ஆங்கிலம். நாட்டிலுள்ள அரசு பாடசாலைகளில் எத்தனை சதவீதமான பாடசாலைகள் பொதுக்கல்வியை வழங்குகின்றன? 97%. தனியார் பாடசாலைகள் எந்த சட்ட பிரிவின் கீழ் பதிவு செய்யப்படுகின்றது? ஆக்ட் நம்பர் 17 ஆஃப் 1982 அண்டர் த போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். தற்போது அளவீடுகளுக்கு ஏற்ப தெற்காசியாவில் அதிக எழுத்தறிவு வீதம் கொண்ட நாடு எது? இலங்கை. இலங்கையின் எழுத்தறிவு வீதம் எவ்வளவு? 93%. இலங்கையர்களின் கணனி அறிவு வீதம் எவ்வளவு? 34%. நீண்ட காலம் பாடசாலை கல்வியை கொண்டுள்ள நாடு எது? ஆஸ்திரேலியா. 21. யுனெஸ்கோவின் 2022 தரவுகளின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்விக்காக அதிகம் செலவு செய்துள்ள கிழக்காசிய நாடு எது? மொங்கோலியா. இலங்கையில் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத் துறையில் சேவையாற்றும் பணியாளர்களின் சதவீதம் மொத்த பணியாளர்களின் எத்தனை? 13.2. கொழும்பு சட்டக்கல்லூரி ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டு எது? 1875ஆம் ஆண்டு. இலங்கையில் எத்துறையில் அதிகளவு ஊழியர்கள் பணியாற்றுகின்றார்கள்? சேவைத்துறை. கொரியா நாட்டின் கட்டாய கல்வி வயதெல்லை யாது? 6 தொடக்கம் 15. இலங்கையில் கட்டாய கல்வி வயதெல்லை 14 இருந்து 16 அதிகரிக்கப்பட்ட ஆண்டு எது? 2016ஆம் ஆண்டு. ஆரம்ப கல்வி பாடத்திட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள 4 பிரதான பாடங்களும் இவை
மொழி தாய்மொழி, கணிதம், சுற்றாடல், சமயம். 2வது தேசிய மொழியாக சிங்கள மாணவர்களுக்கு தமிழும், தமிழ் மாணவர்களுக்கு சிங்களமும் எந்த ஆண்டிலிருந்து கற்பிக்கப்படுகின்றது? தரம் 3. கனிஷ்ட இடைநிலை பிரிவில் உள்ளடங்கும் வகுப்புகள் இவை 6 தொடக்கம் 9 வரை. எனக்கு தெரிந்தது ஒன்று மட்டும்தான். அது என்னவென்றால் எனக்கு எதுவுமே தெரியாது என்பதுதான் என்ற பிரபலமான கூற்றினை கூறிய சிந்தனையாளர் சோக்ரட்டிஸ். இலங்கையில் முதலாவது அரசாங்க தொழில்நுட்ப கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இது 1893ஆம் ஆண்டு. பாடசாலை அடிப்படையாக கொண்ட கணிப்பீடு SPA அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் 1998ஆம் ஆண்டு. பாடசாலை மட்ட கணிப்பீடு எந்த பிரிவில் இருந்து நடத்தப்படுகின்றது? கனிஷ்ட இடைநிலை பிரிவு. ஆங்கில மொழி மூலம் குறிப்பிட்ட பாடங்களினை மட்டும் கற்பிப்பதற்கு சந்தர்ப்பம் மாணவர்களுக்கு எந்த வகுப்பில் இருந்து கிட்டுகின்றது? தரம் 6. ஆங்கில மொழி மூலம் கல்வியை தொடரும் மாணவர் ஒருவர் ஆங்கில மொழியில் அன்றி தாய்மொழியில் கட்டாயம் கற்பிக்க வேண்டிய பாடங்கள் இவை. வரலாறு, சமயம். இலங்கையில் முதலாவதாக தோற்றம் பெற்ற தேசிய கல்வியியல் கல்லூரி எது? மகாவலி தேசிய கல்வியியல் கல்லூரி. கலாநிதி C.W. கன்னங்கரா அவர்கள் கல்வி அமைச்சராக செயற்பட்ட காலப்பகுதி எது? 1931 தொடக்கம் 1947. உயர்தர பரீட்சைக்குரிய பாடங்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 63. அமர்வு அறிக்கை 16 என அழைக்கப்பட்ட கன்னங்கரா தலைமையிலான இலங்கை கல்வி தொடர்பான அறிக்கை வெளிவந்த வருடம் எது? 1943ஆம் ஆண்டு. இலங்கையின் கல்வி முறைமை எந்நாட்டு கல்வி முறைமையோடு ஒத்துள்ளது? பிரித்தானியா. GLH என்பதன் விரிவாக்கம் என்ன? வழிகாட்டலுடன் கூடிய கற்றல் மனத்தியாலங்கள், கைடட் லேர்னிங் ஹவர்ஸ். இலங்கையில் முதலாவது விவசாய பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எது? 1884ஆம் ஆண்டு. தேசிய கல்வியில் அடிப்படை தேர்ச்சிகள் எத்தனை? 7. கற்றல் கனவளவு என்பது யாது? கற்கை நிகழ்ச்சி திட்டத்திற்கு செலவிட வேண்டியது என எதிர்பார்க்கப்படும் உத்தேசம் ஒத்த கற்றல் காலம். உயர்தர கல்வியை தொடர்வதற்கு மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் கிட்டும் பாடத்துறைகள் எத்தனை? 6. கலை, வர்த்தகம், உயிரியல் விஞ்ஞானம், பௌதீக விஞ்ஞானம், உயிர்முறைகள் தொழில்நுட்பவியல், எந்திரவியல், தொழில்நுட்பவியல். உயர்தரத்தில் உள்ள துறைகள் எத்தனை? 4. உயர்தரத்தில் 2 வருட கால பாட திட்டத்தினை பூர்த்தி செய்வதற்கு பாடசாலையில் ஒவ்வொரு பாடமும் கற்பிக்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கப்படும் பாடவேளைகளின் எண்ணிக்கையாது? 300. GCA சாதாரணதர பரீட்சை முறை ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எது? 1952ஆம் ஆண்டு. எந்திரவியல் தொழில்நுட்பவியல் பாடத்துறையில் பாடங்களினை தெரிவு செய்யும் போது கட்டாயமாக தெரிவு செய்ய வேண்டிய பாடங்கள் எவை? பொறியியல் தொழில்நுட்பம், தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞானம். உயிர்முறைகள் பாடத்துறையில் பாடங்களினை தெரிவு செய்யும் போது கட்டாயம் தெரிவு செய்ய வேண்டிய பாடங்கள் எவை? உயிர்முறைகள், தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞானம். தொழில்நுட்பத் துறையில் எந்திரவியல் மற்றும் உயிர்முறைகள் துறை கட்டாயம் கற்க வேண்டிய பாடம் எது? தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞானம். பாடசாலையில் தொழில்சார் பாடத்துறை எனும் நிகழ்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் எது? 2016. வித்யோதய வித்யாலங்கர பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எது? 1958ஆம் ஆண்டு. இளமானி பட்டம் சிறப்பு இலங்கை தகமை சட்டத்தின் SLQF எத்தனையாவது மட்டமாகும்? SLQF 6. நீதியான, நேர்மையான, நல்லொழுக்கமுடைய ஒரு இலட்சிய சமூகத்தினை ஐடியல் சொசைட்டி உருவாக்குவதே கல்வியின் நோக்கமாக இருக்க வேண்டும் என கூறிய சிந்தனையாளர் பிளேட்டோ. நாட்டில் முதலாவது அரசு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? 1870ஆம் ஆண்டு. வருடம் ஒன்றிற்கு உள்ள பாடசாலை நாட்கள் எத்தனை? 210. 42 வாரங்கள். SPM
என்பதன் விரிவாக்கம் யாது? ஸ்கூல் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட். பாடசாலையில் மாணவர் ஒருவர் வருடமொன்றில் கற்றலுக்காக செலவு செய்யும் காலம் எவ்வளவு? 1120 மணித்தியாலங்கள். பாடசாலையில் வருடமொன்றில் இருந்து மொத்த பாட வேலைகளின் எண்ணிக்கையாது 1680. SPA புள்ளி 8 பெற்ற ஒரு மாணவர் அடைந்துள்ள தேர்ச்சி மட்டம் யாது? உயர் மட்ட தேர்ச்சி. SPA புள்ளி 9 அல்லது 10 பெறும் ஒரு மாணவன் அடையும் தேர்ச்சி மட்டம் என்ன? அதி உயர் தேர்ச்சி மட்டம். பொதுக்கல்வி குறித்த தேசிய கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1997 ஆண்டு. ஒரு நாட்டின் தகைமைகளினை வித்தியாசமான மட்டங்களில் வகைப்படுத்தும் அளவு சாதனத்தின் பெயர் என்ன? தேசிய தகைமை சட்டகங்கள் NQF. இலங்கையில் தகைமை மட்டங்களினை அளவிடுவதற்கு சுட்டிகளின் பெயர்கள் என்ன? இலங்கை தகைமை சட்டகம் SLQF. தேசிய தொழிற்சார் தகைமை சட்டகம் NVQ. தேசிய தகைமை சட்டம் NQF. GCA சாதாரண தரம் மற்றும் GCA உயர்தரம் ஆகியவற்றின் தகைமை சான்றிதழ் SLQF-இன் எத்தனையாவது மட்டமாகும்? சாதாரண தரம் SLQF1, உயர்தரம் SLQF2. SLQF3 மட்டத்திற்கு சமனான உயர்கல்வி தகமை எது? டிப்ளோமா. அப்போதா உயர்தர தகமை சான்றிதழ் எத்தனையாவது NVQ மட்டமாகும்? NVQ4. கலாநிதி CWW கன்னங்கராவின் அறிக்கை வெளிவந்த ஆண்டு எது? 1943 ஆண்டு. காப்போதா உயர்தர பரீட்சையில் பொது அறிவு பரீட்சை அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் எது? 2000 ஆண்டு. காப்போதா சாதாரணதர வகுப்புகளில் 9 பாடங்களிலும் கணிதத்தினையும் விஞ்ஞானத்தினையும் கற்பிப்பதற்காக ஒரு வாரத்திற்காக அதிகபட்ச பாட வேளைகள் எத்தனை உண்டு? 6. இலங்கையில் நவீன கல்வி யுகம் எந்த ஆண்டு முதல் அறிமுகமானது? 1921 ஆண்டு. எத்தனை வருடங்களுக்கு ஒருமுறை பாடங்களுக்குரிய பாடத்திட்டங்கள் திருத்தி அமைக்கப்படுகின்றது? 8. வளங்கள் பற்றாக்குறையாக உள்ள ஏழ்மையான கிராமப்புற பாடசாலைகளுக்கு வசதியளிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட சீர்திட்டத்தின் பெயர் என்ன? தரவுள்ளீட்டு சீர்திட்டம் 2000. ஒரு மாணவர் அடைவு மட்டத்தில் அன்றி ஏனைய மட்டங்களிலும் மற்றைய மாணவர்களுக்கு சமமானவர் அல்ல என்பதனை வலியுறுத்தும் பன்முக நுண்மதி கோட்பாட்டின் முன்வைத்தவர் ஹவார்ட் கார்ட்னர். தாய்மொழியில் கிராமப்புற வசதிகளற்ற பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களினை ஊக்குவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பாடசாலை வகை மத்திய மகா வித்தியாலயங்கள். மத்திய மகா வித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1941 ஆண்டு. தற்போது நாட்டில் உள்ள மத்திய மகா வித்தியாலயங்களின் எண்ணிக்கை எத்தனை? 54. இலங்கையில் தோற்றம் பெற்ற முதலாவது மத்திய மகா வித்தியாலயம் எது? மத்துகம பாடசாலை CWW கன்னங்கரா மத்திய மகா வித்தியாலயம். முதலாவது மத்திய மகா வித்தியாலயத்தில் முதல் அதிபர் பெயர் என்ன? DG குலதுங்க. நாட்டிலுள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை எத்தனை? 8. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? 1978 ஆண்டு. நாட்டில் தோற்றம் பெற்ற முதலாவது தனியார் மருத்துவக் கல்லூரி எது? வடகொழும்பு மருத்துவக் கல்லூரி. மாகாண பாடசாலைகள் நிர்வகிப்பது எது? மாகாண கல்வி திணைக்களம். 1980 ஆண்டு தொடக்கம் இலவச பாடநூல் விநியோகம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது? 1 தொடக்கம் 11 வரை. 1993 ஆண்டு பிரேமதாச ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட இலவச சீருடை வழங்கும் திட்டத்தின் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது? 1 தொடக்கம் 13 வரை. 2020-2021 கல்வியாண்டில் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவானோர் சதவீதம் யாது? 22.6%.
BA புள்ளிகளும் தேர்ச்சி மட்டங்களும் 9,10 அதி சிறந்த தேர்ச்சி மட்டம், 8 உயர்மட்ட தேர்ச்சி, 6,7 திறமை மட்ட தேர்ச்சி, 4,5 அண்மித்த தேர்ச்சி, 1, 2, 3 தேர்ச்சி மட்டத்தினை அடையாமை. நன்றி.